இன்ட்ரெஸ்டிங்கான டூல் இந்த PowerPointன்னு சொல்லலாம். ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான அனைத்து டிசைன்ஸையும் ஈஸியாக பண்ணலாம். ஒரு கிராஃபிக் டிசைன் லெவலில் நீங்கள் பெரிய டிசைனராக இல்லைனா கூட PowerPointலேயே நிறைய டிசைன்ஸை பண்ண முடியும். அதுக்கு ரொம்ப முக்கியம் ஸ்லைட்ஸை முதல்ல க்ரியேட் பண்ணணும். there are many things, right? there are many things in PowerPoint. நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு இனிஷியலான வீடியோன்றதுனால எப்படி ஒரு ஸ்லைடை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் இந்த இடத்துல ஒரு 2 ஸ்லைடு இருக்குது. அதுக்கு முன்னாடி கிளிக் பண்ணி ஒரு என்டர் பண்ணேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு ஸ்லைடு வந்துடும். இது ரொம்ப சிம்பிளான ஸ்லைடை க்ரியேட் பண்ணுற மெத்தட். நான் இதை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். தென் இங்கே ரைட் கிளிக் பண்ணி, அதாவது இந்த இடத்துல தெரியுதா, இங்கே கிளிக் பண்ணால் ஸ்லைட் செலக்ட் ஆகுது. பட் இங்கே கிளிக் பண்ணோன்னா அந்த ஸ்லைடுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஸ்லைட் திருப்பி செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுறேன். நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது தான் நம்ம நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தென் ரொம்ப சிம்பிளாக ஹோம் டேப்பில் ஸ்லைட்ஸ்ன்ற குரூப்பில் நியூ ஸ்லைடை அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஒரு டிஃபால்ட் ஸ்லைடு ஓப்பன் ஆகும். நான் டெலீட் பண்ணுறேன். திருப்பி அதிகமாக இதை கிளிக் பண்ணி ஒருவேளை எனக்கு நிறையா தீம்ஸ் இருக்குது, தட் இஸ் நிறையா லேஅவுட்ஸ் இருக்குது. அது எந்த லேஅவுட்டில் உங்களுக்கு வேணுமோ அந்த லேஅவுட்டை கிளிக் பண்ணி அதே லேஅவுட்டில் ஒரு ஸ்லைடை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லைடை க்ரியேட் பண்ணுறது நிறையா மெத்தட் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ஸ்லைட் வித் கோபைலட் புது ஆப்ஷன். உங்களால் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் மூலமாக நிறையா பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் இந்த ஃபீச்சர் மூலமாக உங்களுடைய ஸ்லைடை கூட தேவையான மாதிரி க்ரியேட் பண்ண உடனே அதை கிளிக் பண்ணியிருக்கேன். ஒருவேளை என்னுடைய இன்டர்நெட் ஒழுங்காக இருக்குது அப்படின்னா நான் ப்ராம்ப்டை ஒழுங்காக கொடுக்குறேன்னா எனக்கு தேவையான மாதிரி ஒரு ஸ்லைடு இது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஆட் அ ஸ்லைட் அபவுட் கவர் பேஜ். ஓகே, ஒரு ஸ்லைட் வரப்பொழுது கவர் ஸ்லைட் வித் cover slide for போடுறேன், ஃபார் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரின்னு போட்டுட்டு ஒரு என்டர் பண்ணும்பொழுது என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் படி ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கு நான் ஒரு ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு எனக்கு ஒரு கவர் பேஜ் வேணும். அந்த கவர் பேஜை க்ரியேட் பண்ணுன்னு கோபைலட்டுக்கு நான் ப்ராம்ப்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு கவர் ஸ்லைட் இது க்ரியேட் பண்ணி கொடுக்குதா? எஸ், ஒரு ஸ்லைடை கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு லோ லெவல் ஒரு டிசைனோட ஒரு அலைன்மெண்ட்டோட ஒரு ஸ்லைடு உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் கவர் பேஜ்னு கொடுத்து இது கவர் பேஜுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. ஒரு ஸ்லைடு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கு. ஒருவேளை இன்னும் நான் அதை என்ஹான்ஸ் பண்ணி நான் பண்ணலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கோபைலட் உங்களுக்கு இருக்கான்னு முதல்ல பாருங்கள். இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த ஸ்லைடு கோபைலட் மூலமாக வந்த ஸ்லைடு ஒருவேளை எக்ஸிஸ்டிங் ஸ்லைடோடைய லேஅவுட்டை மாற்றுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி லேஅவுட்டுன்னு நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். இல்லை இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணலைன்னா கூட இந்த இடத்துல லேஅவுட்டை மாற்றுற ஆப்ஷன் இருக்குது. இருக்கிற ஒரு ஸ்லைடுடைய லேஅவுட்டை டிஃப்ரெண்ட்டாக மாற்றுறதுக்கு இது பயன்படும். நிறையா விஷயத்தை நீங்கள் மாற்றுவீங்க, அலைன் பண்ணுவீங்க, கஸ்டமைஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்லைடோடைய ஒரிஜினாலிட்டி போயிடும் இல்லையா? எது எங்கே இருந்துச்சோ அது எங்கே இருக்காது, மாறிடும். அப்போ மாறிடுச்சுன்னா திருப்பி பேக் போகிறதுக்கு ரீசெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரீசெட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஜர்க்காச்சு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் அன்டூ பண்ணுறேன். இப்படி இருந்துச்சு, நான் ரீசெட் பண்ண உடனே எல்லாமே மாறிச்சு. இந்த மாதிரி ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். கீழே பழைய ஸ்லைட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் அ செக்ஷன் அப்படின்னு பண்ணும்பொழுது ஒரு செக்ஷன் ஆட் ஆகுது, ஓல்டு ஸ்லைட் அப்படின்னு நான் ஒரு நேம் பண்ண முடியுது. ஸோ இந்த செக்ஷன் புதுசாக வந்திருக்கு, அன்டைட்டில் செக்ஷனும் வந்திருக்கு. இதை கிளிக் பண்ணும்பொழுது உங்களுடைய செக்ஷன் வைஸ் அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் உள்ள கொலாப்ஸ் ஆகுது இல்லையா? இந்த மாதிரி இந்த ஸ்லைடை க்ரியேட் பண்ணுறதுல, ஸ்லைடை லேஅவுட்டை மாற்றுறதுல, ரீஆர்டர் பண்ணுறதுலன்ற மாதிரி ஒரு சில பேசிக்ஸ் திங்ஸை நம்ம பார்த்துருக்கோம். நிறையா இருக்குது. PowerPointனா இந்த லேஅவுட் அலைன் பண்ணுறது மட்டும் இல்லை, நிறைய டிசைன்ஸ்லாம் நீங்கள் பண்ண போகிறோம். அடுத்த கிளாஸில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம பேசலாம்.